நாம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 20வது வசனம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 14:20. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. சரி, அப்போ தரித்திரன் ஏன் பகைக்கப்படுகிறான் என்பதை நாம் கடந்த நாளிலே படித்தோம். பணம் எத்தனை காரியங்களுக்கு உதவும் என்பதை நாம் பிரசங்கி 10:19 படித்தோம். பணமானது பெரியோர்களுக்கு முன்பாக வழி உண்டாக்கி அங்கே எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நீதிமொழிகள் 18:16 படித்தோம். நீதிமொழிகள் 21:14 கோபத்தையும் குரோதத்தையும் பணமானது ஆற்ற உதவி செய்கிறது என்பதை நாம் வாசித்தோம். இதெல்லாம் தற்காலிகம். நீதிமொழிகள் 19 ஒருவன் நெகிழப்படுகிறான், இன்னொன்று அநேக சிநேகிதரை எப்படி சேர்க்கிறது என்பதை நாம் 19 படித்தோம். திங்குறவர்கள் எந்த இடத்தில் பெறுகிறார்கள் என்பதை பிரசங்கி 5:11 படித்தோம். பணம் இருந்தா அந்த இடத்துல நிறைய மக்கள் சேருவாங்க. இந்த பணமானது பரிதானம். யாத்ராகமம் 23:8 பணம் பரிதானம் பார்வையுள்ளவனை குருடாக்கும் என்பதை பார்த்தோம். நீதிமொழி உபாகமம் 16:19 உபாகமம் 27:25 ராஜாங்க வட்டாரத்தில் குற்றமில்லாதவனை கொலை செய்ய அது உதவிகரமாயிருக்கிறது. நியாயத்தை புரட்ட 1 சாமுவேல் 8:3 அது உதவி செய்யும் என்பதை பார்த்தோம். லஞ்சம் கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 21:14 கோபத்தை தணிக்க குரோதத்தை ஆற்ற அந்தரங்கமாய் வெகுமதி கொடுக்கப்படும். மற்றும் மக்களை தன் பக்கமாய் இழுப்பதற்கும் அந்த வெகுமதி கொடுக்கப்படும். இருதயத்தை அது கெடுக்கும். நீதிமொழிகள் பிரசங்கி 7:7 வாசிச்சோம். அடுத்து ஆமோஸ் 5:12 ஏழைகளின் நியாயத்தை புரட்ட இந்த பணமானது பயன்படும் என்பதை நாம் படித்தோம். நெகேமியா 6:12 தீர்க்கதரிசிகளை பொய் சொல்ல வைப்பதற்காக, தேவனுடைய ஜனங்களை கெடுப்பதற்காக இந்த பணம் பயன்படுத்தப்பட்டது என்பதையும், சபிப்பதற்கு நெகேமியா 13:1 4:5 அதற்கும் கள்ளத்தனமான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தோம். ஏசாயா 1:23 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் திக்கற்ற பிள்ளைகளின் வழக்குகளையும் ஏழைகளின் நியாயத்தையும் புரட்டுவதற்கு இந்த பணம் வாங்கினார்கள். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 2:3 இதெல்லாம் கடந்த வாரத்தில் படிச்சது. தரித்திரன் தனக்கு அடுத்தவனால் ஏன் பகைக்கப்படுகிறான், ஏன் சிநேகிதர் நிறைய வர்றாங்க கேட்டீங்கன்னா, தீமை செய்ய திரளான பேர் சேர்ந்து நியாயத்தை புரட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தரித்திரனுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2 சாமுவேல் 12:1 பார்த்தோம். நாத்தான் தாவீதிடத்தில் அனுப்பப்படும் போது ஓமானமாக பேசின போது வழிபோக்கனுக்கு யாரிடத்தில் ஒரு குட்டியை சமைத்தான்னா அந்த தரித்திரன் இருந்த குட்டியை தான் அவர் சமைச்சார். இது ஓமானமான பேச்சு. அப்போ தரித்திரர் இருந்தால் அவன் யாரால் நெகிழப்படுவான் என்றால் தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். நீதிமொழிகள் 19:4 படிச்சோம். அப்படியானால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1-4 கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு சிநேகிதனாயிருந்தால் உலகம் நம்மளை பகைக்கும். ஐஸ்வர்யாவுடைய முகத்தை தான் மக்கள் மதிக்கிறாங்க. இயேசுவுக்கு ஞானம் இருந்தது. ஞானம் இருந்த போது கூட அவர் ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாம போனாங்க. மார்க்கு 6:2 ஏன்னா அவன் தச்சனுடைய குமாரன் என்று அவங்க யோசிச்சாங்க. மரியாளுடைய குமாரன் என்று பார்த்தாங்க. இப்படி இருக்க இவனுக்கு எப்படி ஞானம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க. சரி, இன்றைக்கு கொஞ்ச நேரமா ஐஸ்வர்யவானை நாம் பார்க்கணும். அதற்கு முன்னாக பூமிக்குரிய தரித்திரர் எப்படி சிநேகிதனால் நெகிழப்படுகிறார்களோ அதே போல ஆவிக்குரிய தரித்திரர்களும் பெருமைக்காரர்களால் அவமதிக்கப்படுவார்களா என்று நாம் பார்க்க போறோம் கொஞ்ச நேரம். பூமிக்குரிய தரித்திரம்னா என்ன? பணம், பொருள், அவங்ககிட்ட சரியான வீடு, வாகனங்கள் மற்றும் படுக்கை, சரியான படுக்கை, இன்னும் அநேக காரியங்கள் அவங்களுக்கு இருக்காது. அவங்க தரித்திரம் அப்படி சொல்லும் போது ஐஸ்வர்யவான்கள் அவங்களை அற்பமா பார்க்கறாங்க, ஒரு விதமான நெருக்கிறாங்க, ஒரு விதமா கைவிடப்படுறாங்க. ஆவிக்குரிய தரித்திரம்னா என்ன? பூமிக்குரிய தரித்திரம் என்பது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆவிக்குரிய தரித்திரம்னா என்ன? ஆவிக்குரிய தரித்திரமான மக்களை பெருமையா இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? நக்கலாவும் மிகவும் அவமரியாதையாகவும் அவமதிப்பாவும் அற்பமாகவும் பார்ப்பாங்க. அதாவது இது உங்களுக்கு சொன்னாதான் புரியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20-22 வாசிங்க. ஆவிக்குரிய வகையில தரித்திரர் யாருன்னு சொல்றார்.
அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகி படிங்க. போதும். சரி, இப்போ பூமிக்குரிய தரித்திரம் உங்களுக்கு நல்லா விளங்கிருச்சு. பூமிக்குரிய ஏழைகள்னா என்ன, தரித்திரம்னா என்ன, அது நமக்கு நல்லா புரியும். ஆவிக்குரிய தரித்திரம் தான் என்ன? அவங்களுக்கு வசனம் தெரியும், கருத்துக்களும் தெரியும், ஓமைகளும் தெரியும், ஆவிக்குரிய ஞானமும் தெரியும், ஆவிக்குரிய குணாதர்சங்களும் தெரியும். இருந்தும் கூட அவங்க பெருமைக்காரருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தை தெரியும், யூதர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாது, ஆசாரியர்களுக்கு தெரியாது, பரிசேயர்களுக்கு தெரியாது, மோசையுடைய நியாயசனங்கள் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள அற்பமா யோசிச்சாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு தரித்திரர் என்று சொல்றாரு. தரித்திரர் என்றால் எல்லாவற்றையும் இழந்து அவரை பின்பற்றுவது. சீசர்கள் என்ன இழக்கிறது? லூக்கா 14ஆம் அதிகாரம் 25, 26, 27. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். உங்களில் போதும். அப்படியே 33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். சரி, அப்படியானா சீசர்களை பார்த்து இயேசு தரித்திரர் என்று சொன்னார். அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தரித்திரர்கள், பூமிக்குரிய தரித்திரர்கள் ஐஸ்வர்யவான்களால நெகிழப்படுவாங்க, அவமரியாதை செய்யப்படுவாங்க, கைவிடப்படுவாங்க, அற்பமா பார்ப்பாங்க, அவங்கள மதிப்பளிக்க மாட்டாங்க. அதே போல ஆவிக்குரிய வகையில ஞானம் பெற்றவங்களை பூமிக்குரிய வகையில பெருமையா இருக்கிறவங்க பகைச்சிருவாங்க. பூமிக்குரிய ஞானத்தை அவங்க பெருமையை யோசிக்கிறாங்க, தங்களை எல்லாம் தெரியும் ஞானம் என்று யோசிக்கிறாங்க. பாருங்க, அந்த யூதர்களும் அந்த ஆசாரியர்களும் இயேசுவை அற்பமா எண்ணினார்களா? ஆமாவா இல்லையா? அவமானப்படுத்தினார்களா? ஆமாம். ஆகாதென்று தள்ளினார்களா? ஆமாம். நிந்திக்கப்பட்டார்களா? ஆமாம். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன், அவர் இழந்து வந்திருக்கிறாரு, ஞானத்திலும் எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்காரு. அவங்களை இவங்க அற்பமா என்ன காரணம் என்ன எங்களுக்கு தெரியும். பாருங்க, அப்ப பூமிக்குரிய ஞானம் நம்மளை பெருமை அடை செய்யுமா? நிச்சயமாக. தீர்ப்பிட்டார்கள். அவர் இயேசு தீர்ப்பிடவில்லை, ஆனால் அவர்கள் தீர்ப்பிட்டார்கள். இது அந்த நெகிழப்படுகிற தன்மை இருக்கும். அதாவது பூமிக்குரிய ஞானம் நிறைந்தவர்கள் ஆவிக்குரிய ஞானத்தை உடையவர்களை கைவிடுவார்கள். ஆவிக்குரிய ஞானம் பெற்றவர்கள் பூமிக்குரிய வகையில் தரித்திரமாயிருப்பார்கள். அதாவது தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுவார்கள். கோபம், பொறாமை, பொய் பேசுதல், துணிகரமான செயல்கள் எல்லாவற்றை வெறுத்து சீசத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் தரித்திரமாக எண்ணப்படுகிறார்கள். இந்த தரித்திரமாக எண்ணப்படுகிற ஆவிக்குரியவர்களை பூமிக்குரிய ஞானிகள் எப்படி என்றாங்க? பெருமையாக எண்ணி அவர்களை செய்தார்கள். அப்போ பூமி ஆவிக்குரியவர்களை தரித்திரம் என்றா யாரு? இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள். இயேசு தரித்திரரா? எவ்வளவு இயேசுவுக்கு மரியாதை இருந்தது, எவ்வளவு மதிப்பு இருந்தது. அவங்க யூதர்கள் தங்களை பெரிய ஞானி மாதிரி எண்ணிட்டாங்க. ஒன்னும் தெரியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய தாய் தகப்பனுக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியாது, அங்க இருக்கிற பரிசேயருக்கும் தெரியாது, ஆசாரியனுக்கும் தெரியாது. ஆனா இயேசுவை அவங்க அற்பமா எண்ணி அவங்கள ஒரு விதமா பார்த்தாங்க. இன்றைக்கு அப்படி இருக்கா? தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷங்களை அப்படி எண்ணுவாங்களா? நிச்சயமாக. அது அறியாமைன்னு தான் சொல்லணும். பாருங்க, அவங்க தேவ ஞானம் இருந்தா தேவனுடைய மனுஷங்களை நிச்சயமாக அற்பமாவே பார்க்க முடியாது. அப்போ அவங்கள தரித்திரமாக யோசித்து அவங்கள
அவங்க அவ்வாறு எண்ண ஆரம்பிச்சு விட்டாங்க. இயேசு தரித்திரரா, யாருக்காக அவ்வாறு தரித்திரமானார் நீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நாம் எல்லோரும் யாரால ஐஸ்வர்யவானானோம்? இயேசுவால். ஆனா யாரை நம்ம அற்பமா எண்ணுகிறோம்? இயேசுவை. என்ன ஆச்சரியம் பாருங்க. யாரால நம்ம ஐஸ்வர்யமா ஆனாமோ, யாரால கத்துக்கொண்டோமோ அவங்களையும் நம்ம அற்பமா என்றோம், அவங்களையும் எதுக்குறோம், அவங்களையும் நம்ம தெரியாது நினைக்கிறோம், அவங்களுக்கே ஞானம் இல்லை நினைக்கிறோம். இப்படி எண்ணங்கள் வரலாமா நமக்கு? முதலாது அதுவே பாவங்க. முதலாது இயேசுவால ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவரை அற்பமா யோசித்தார்கள், அவரை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அவருக்கு எதிர்த்தார்கள் அவரை பார்த்து. இது அறியாமைன்னு தான் இயேசு நினைத்தார், அறிவு என்று நினைக்கவில்லை. அறியாமை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படி அடிமையாக இந்த பூமியிலே மாம்சத்திலே அவர் வந்தார். அவரை ஜனங்கள் எப்படி எண்ணாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இது நலமான காரியமா பாருங்க. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். இயேசுவை எப்படி அற்பமா எண்ணாங்க? அவர் போய் இந்த சத்திரத்துல பிறந்தார் அற்பமா எண்ணாங்களா? எந்த வகையில அவர் அற்பமா எண்ணாங்க பாருங்க. அவரை தேவனுடைய வார்த்தையை போதித்திருக்க அதை விசுவாசிக்காமல் அவர் அற்பமா எண்ணாங்க. அவர் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்க. அந்த விதத்துல அற்பமா எண்ணாங்க. அப்ப இன்றைக்கும் பூமிக்குரிய ஞானம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய ஞானம் பெற்றவர்களை அற்பமா எண்ணுவது நடக்கிறதா? நடக்கிறது. சபையார் ஊழியர்களை அற்பமா எண்ணுவாங்களா? கொஞ்சம் கத்துக்கிட்டா போதும், இப்படி இருக்க ரெண்டு மனசு கலந்து. யூதர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கூட இருக்கு பாருங்க. கெட்டு நம்புவாங்க, அதனால வளர முடியாது. அவங்க அறியாமல் தான் அதை செய்யறாங்கன்னு இயேசு கண்டுபிடிச்சார். சங்கீதம் 118:22. வளர முடியாம போவாங்க. சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்ப வீடு கட்டுகிறவங்க யூதர்கள், அந்த கல்லையே ஆகாதம் தள்ளிட்டாங்க. தேவன் அதிர்த்த மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டார். மத்தேயு 21:42 கூட நீங்க படிச்சுங்க, அதே மாதிரி வசனம். அப்ப இயேசுவானவர் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். கேள்வி, அப்ப இயேசுவை பூமிக்குரிய ஞானம் பெற்ற யூதர்கள், தேவனை விசுவாசியாத யூதர்கள் அற்பமா எண்ணினார்களா? ஆமாம். நெகிழப்பட்டார்களா? இயேசுவால் அந்த ஜனங்களால் இயேசு கைவிடப்பட்டார். பாருங்க, நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம என்ன படிக்கிறோம்? நீதிமொழிகள் 14:20 படிக்கிறோம். தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. பூமிக்குரிய தரித்திரன் தான் படிச்சிட்டோம். அப்ப ஆவிக்குரிய தரித்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்களை, பூமிக்குரிய ஞானம் பெற்றவர்கள் இன்றும் பகைத்து கொண்டும் ஆகாதென்றும் தள்ளிக்கொண்டும் அற்பமா எண்ணிக்கொண்டும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏசாயா 53:3-4. ஏசாயா 53:3-4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். யாரால? மனுஷரால். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். எவ்வளவு ஞானம் இருக்குமோ அவ்வளவு துக்கம் வரும். நீங்க எவ்வளவு தேவனுடைய ஞானத்தை அதிகமா கற்றுக்கொள்றீங்களோ அவ்வளவு பாடுபடக்கூடிய துக்கம் உங்களுக்கு கிடைக்கும்.
பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமலே போயிட்டோம். அப்ப அவர் நமக்காக அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று, நம்ம சிறுமைப்பட்டவர் என்று நாம எண்ணிக்கிட்டோம். பாருங்க, அப்படியானால் இயேசு தரித்திரமானாரா? ஆனார். அவரை அற்பமா என்னாங்களா? என்னாங்க. யாரு? ஐஸ்வர்யவான்கள். என்ன ஐஸ்வர்யவான்கள்? பூமிக்குரிய ஞானம் பெற்றவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்கள் என்று எண்ணினார்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னாங்க அவர்கள். ஆனால் ஒன்று தெரியவில்லை, அவரை அற்பமாய் எண்ணினார்கள், அவரை நெகிழ்ந்து விட்டார்கள். இப்ப அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நம்ம போறோம். அப்போஸ்தலனாகிய பவுலால் போதிக்கப்பட்ட புத்திசாலிகள் எப்படி என்னாங்க? 1 கொரிந்தியர் 4:8. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. இது உண்மையா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலால் போதிக்கப்பட்டிருக்காங்க. போதிக்கப்பட்ட அவங்க இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க இல்லாம இவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆளுறாங்களா? ஆளலையா? அவர் என்ன சொல்றாரு? ஆளுறாங்களா? ஆளலையா? ஆளுகிறவங்களா இருந்தால் நலமா இருக்குமே அப்படின்னா ஆளல அவங்க. நீங்க ஆளுகிறவங்களா இருந்தா நாங்களும் சேர்ந்து உங்களோட ஆளுவோமே. இவங்க இல்லாம இவங்க எப்படி ஆளுவாங்க? எவ்வளவு புத்திசாலிகள் பார்த்துங்க. பாருங்க, அப்படியானா ஐஸ்வர்யவனா ஆக்கினவரையே இவங்க இவரை பார்த்து தரித்திரமான கனவீனப்பட்ட மனுஷன் அற்பமா என்றாங்க. யாரு? சபையார். அந்த சபையாரே அவரை இவர் இல்லாம இவங்க புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு நாங்க ஆளுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நீங்க ஆளுகிறவங்களா தான் நல்லா இருக்குமே, நீங்க அதுக்கெல்லாம் ஆளலையே, நாங்களும் கூட சேர்ந்து ஆளுவோமே அப்படின்றாரு. அப்ப எப்படி இப்ப அவங்களுக்கு வரும்? நம்மளா நினைச்சுக்கிறது. பிள்ளைங்க நினைக்கிறாங்களா, நீ பழைய கிளவி, நீ கிளவன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு அறிவு இருக்கு. பாருங்க, அவர் தான் சம்பாரிச்சாரு, அவர் தான் படிக்க வச்சாரு, அவர் தான் வேலை செஞ்சாரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் எல்லாரும் சொல்லி கொடுத்தாரு. இவர் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவருக்கு தெரியாது நினைக்கிறாரு. எவ்வளவு பெரிய உயர்வான எண்ணம், பொல்லாப்பு எண்ணம். இந்த மாதிரி இந்த மக்கள் நினைச்சாங்க. இயேசுவால் சிரிச்சிக்கப்பட்ட மக்களும் அப்படிதான் நினைச்சாங்க. பவுலால் சிரிச்சிக்கப்பட்ட மக்களும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 4:9. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். 10ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். உண்மையிலே யாரு கனவான், யாரு பலவான்கள், யாரு கனவான்களா இருக்கிறாங்க, யாரு புத்திசாலிகள்? யாரு போதிச்சாங்களோ அவங்கதான் இருப்பாங்க. அதுக்கு கீழதான் இவங்க இருப்பாங்க. ஆனா இவங்க நினைக்கிறாங்க, கொஞ்சம் கத்து கொடுத்தது வளர்ந்துட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ரெக்கை அடிச்சு 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 நேர விழுகிறதுக்கு போயிறாங்க. பாருங்க, அப்படியானால் என்ன இது? உண்மையிலே உங்க புத்திசாலியா இருக்காங்களா? பாருங்க, எப்படி இந்த அறிவு நமக்கு வருது? மனுஷன் பெருமை கொஞ்சம் வந்துடும் உள்ள, எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு காரியம் வந்துருது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஐஸ்வர்யமான நினைச்சுக்கிட்டாங்க, அவங்கள பார்த்து ஏழையா நினைச்சுக்கிட்டாங்க. பாருங்க, போதித்த ஒரு ஏழையாமா இவங்க ஐஸ்வர்யவான் நினைக்கிறாங்க. ஏன்னா தேவன் உண்மையிலேயே இவங்களை இப்படிதான் கடைசியா தான் வச்சுட்டாருங்க. 1 கொரிந்தியர் 4:9 இப்பதான் படிச்சோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காண பண்ணினார். எங்கே முதல்ல வச்சிருக்காரா, கடைசி வச்சிருக்காரா? கடைசியா. ஏன் கடைசியா வச்சிருக்காரு? தரித்திரமான எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரையும் ஆதாயப்படுத்தணும். அவங்க வேலை அதுதான். நீங்க எதுக்குறதுக்கா உங்களுக்கு நாம் பெருமை பாராட்டிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு வேலை சொல்லி இருக்க முடியாது. எல்லாரையும் ஆதாயப்படுத்துவதற்கு, அவனையும் ஆதாயப்படுத்துவதற்கு, அவனுக்கு புத்தி சொல்வதற்கு கடைசி நிலையில தான் இருக்கணும். உங்களால் அற்பமா எண்ணப்படணும், அதுதான் வேதம். உங்களால் நான் அற்பமா எண்ணப்படும் போது அதுதான் வேதம், அதுதான் மெய்யான ஊழியம். அப்படி எண்ணப்பட்டு வேலை செய்கிற ஒரு ஊழியம் தான் என்ன செய்யப்பட்டாங்க? உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் அப்படி சொல்லப்படும். வேடிக்கைனா யார் பார்ப்பாங்க? ஒரு வித்தியாசமா நீங்க எதை பார்த்திருக்கணும், வேடிக்கை மாதிரி நக்கலா பார்த்திருக்கணும். சரி, இப்போ சாராளுக்கு தேவன் சொன்னாரு, ஒரு உற்பாடத்துல தேவன் ஒரு குழந்தையை திருவேண்டாரு. சாராளுக்கு என்ன வந்துச்சு? என்னது சிசின்னா என்னது, என்னது அது அர்த்தம் என்ன?
ஒரு உற்ப காலகட்டத்துல ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னாரு. அவ இசிசின்னு சிரிச்சா. அதோட அர்த்தம் தான் என்ன? நக்கல், அவிசுவாசம். நம்புறது இல்லையா? ஆபிரகாம் நம்புறாரு, இவையே நம்பல. பாருங்க, அவர் சிரிச்சா. தேவன் தூதன் சொல்றாரு சிரிச்சேன், இல்ல நான் சிரிக்கல என்றான். அவர் சொல்ற சிரிச்சேன், இல்ல சிரிக்கல என்றான். தேவ தூதனே சொல்றான் சிரிச்சேன், அவர் சொல்ற சிரிக்கல என்று. இப்ப பேசுற மக்கள் இருக்காங்களா? பாருங்க, இது மாதிரி அந்த மக்கள் இருந்தான். புத்திசாலிகள் நினைச்சாங்க. பாருங்க, அதுவே நல்ல எண்ணம் இல்லைங்க. முதலாவது அப்படி நம்ம நினைப்பதே முதலாவது தவறு. நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினவர்களை நாம் புத்தியினர்களாக யோசிப்பதும் கனவினர்களாக யோசிப்பதும் முதலாவது தவறு. 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களுக்கும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பாருங்க, அவங்க கைகள்னால வேலை செய்யறாங்க, பாடுபடுறாங்க, அவங்க வயிறாங்க, அவங்களை இவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, இவங்க துன்புறுத்துறாங்க, அவங்கள சகிக்கிறாங்க, இவங்க தூசிக்கிறாங்க, இவங்க வேண்டிக் கொள்றாங்க அவங்களுக்காக. யார் யார் பெரியாளு? ஆனா பார்வையில இவங்க பெரியாளா இருந்தாலும், ஆனா அந்த யாரால போதிக்கப்பட்டாங்களோ அவங்க அந்த பெரியவங்களா என்றாங்க. துடைத்து போடுகிற அழுக்கை போல எண்ணப்பட்டாங்க. கேள்வி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலால் போதிக்கப்பட்ட புத்திசாலிகள் எப்படி எண்ணாங்க? அவங்கள தங்களை புத்திசாலிகளை எண்ணிக்கிட்டாங்க, அவங்க தங்களை ஆளுகிறதாக எண்ணிக்கிட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்கல, எல்லாமே சும்மா. ஆனா இதெல்லாம் இருந்த போதும் கூட இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-12 என்ன செஞ்சாங்க? 2 கொரிந்தியர் 4:10-12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆச்சரியம் இல்லையா உங்களுக்கு? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் சுமந்திருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா அப்படியே சொல்றார். எப்படி எனில், சாக போகிற எங்கள் மாம்சத்துல இயேசுவினுடைய ஜீவன் விளங்குவதற்காக உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். எதுக்குன்னா, இப்படி மரணமானது நாங்க மரிச்சோம், ஜீவனானது உங்கள்கிட்ட பலன் செய்யுதுன்னு சொல்றாரு. பாருங்க, அவங்க தூசிக்கிறாங்க, புத்திசாலிகளா என்றாங்க, கனவீனப்படுத்துறாங்க, குப்பை மாதிரி என்றாங்க, அவங்க ஆள்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க? எல்லா பாடுபட்டு அவங்கள ஜீவனை கொடுக்குறாங்க. யார் பெரிய ஆளுங்க? பாருங்க, அவங்களை தரித்திரா என்றாங்க, ஆனா இவங்க அவங்களை ஐஸ்வர்யம் ஆக்கிட்டு இருக்காங்க. யார் பெரிய ஆளு? பாருங்க, அப்படியானால் தேவனுடைய வேலையில் ஏதாவது விருதாமா இருக்கா? இல்லவே இல்லை. பாருங்க, அப்படியானா அவர்களுக்கு முன்னாக பணியும்படி தேவன் செய்து விடுவார். அவங்களுடைய பாதபடிக்கு கொண்டு இவங்களை கொண்டு போய் தள்ளி விடுவார். பாருங்க, அப்படியானால் இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பார்த்தோம்னா, பூமிக்குரிய தரித்திரர்கள் எப்படி பூமிக்குரிய ஐஸ்வர்யவான்களால் நெகிழப்படுகிறாங்களோ, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள் ஆவிக்குரிய தரித்திரர்கள் பூமிக்குரிய ஞானம் பெற்ற, பூமிக்குரிய பெருமையா இருக்கிற, பூமிக்குரிய மேன்மையா இருக்கிற அந்த மக்களாலே அற்பமா எண்ணப்படுவார்கள். உதாரணமாக, இயேசுவை அற்பமா எண்ணினாங்க, பவுலை அற்பமா எண்ணாங்க, சீசர்கள் அற்பமா எண்ணாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ள. இதே மாதிரிதான் இன்று என்ன செய்யும், நடக்கும். நீங்க உங்க குடும்பத்துல பெரியாளா இருப்பீங்கன்னா, புத்தி சொல்லுகிற பெரியாளா இருப்பீங்கன்னா, உங்க துணைவியாரு அற்பமா கூட எண்ணலாம். அல்லது உங்க மனைவி உங்களுக்கு புத்தி சொல்லும் போது நீங்க அற்பமா எண்ணலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க. இவங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்களா, செய்யலையா? உனக்கு புத்தி சொல்ற, நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு புத்தி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்களா, இல்ல சொல்லிட்டே இருந்தாங்களா? தூசித்தாங்க, புத்திசாலியா என்னாங்க, அவமானப்படுத்தினாங்க, நிந்திச்சாங்க, ஒரு பொருட்டா எண்ணல. ஆனா அவங்களுக்காக தரித்திரமாகி ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒரு உண்மையான சத்தியம். இந்த மாதிரி தான் நீங்க செய்யணுமே தவிர, அதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடிச்சு விட பின்பற்றது இல்லையே.
ஆனா தொடர்ந்து அவங்களை நம்ம புத்திசாலிகள் ஆக்குவதற்கு பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். அதுதான் மேன்மையானது. இப்ப நம்ம பூமிக்குரிய தரித்திரத்தையும் பார்த்தோம், ஆவிக்குரிய தரித்திரத்தையும் பார்த்தோம். பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் பார்த்தோம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் பார்த்தோம். அது எப்படி ஐஸ்வர்யவான் சொல்லுவோம்? ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு சபையாரை பற்றி நம்ம சொல்லிட்டு அந்த அடுத்த பாடத்துக்கு நம்ம போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 14 18 வரைக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சரி, ஒரு முழு சபைங்க லவோதிக்கேயா கிறிஸ்துவின் சபையை பற்றி பேசப்படுகிறது. இந்த சபையானது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு இருக்கிறது. அது எப்படி வாழ்க்கை என்றால், தேவனுடைய பார்வையில அது நிர்பாக்கியமா இருக்கு. பாக்கியம்னா வருகில் வரவழைக்கிறது, நிர்பாக்கியம்னா கைவிடப்படுவது. அப்ப தேவனுடைய பார்வையில கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு, பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்குது. பரிதபிக்கப்படுறதுக்கு ஆப்போசிட் என்ன? கூடி சேர்த்துக்கிறது. பாருங்க, யாரோ மக்கள் பக்கத்தில் இருக்கிறது, தரித்திரமா இருக்கு. பாருங்க, அப்படியே ஆவிக்குரிய ஞானம் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆவிக்குரிய பார்வையும் கிடையாது, கூட்டுத்தனமா இருக்கு. அது வஸ்திரமே இல்ல, நிர்வாணமா இருக்கு. பாருங்க, இது கூட்டுத்தனமா இருக்கு, பார்வை இல்ல, தரித்திரமா இருக்கிறது. ஆனா அது என்ன சொல்லுது? நான் பணக்காரன். என்ன பணக்காரன்? என்ன எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு தெரியும், அப்படி சொல்லுது. அது பாருங்க, அது நிர்பாக்கியமா இருக்கு, பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கு, தரித்திரமா இருக்கு, குருடா இருக்கு, நிர்வாணியமா இருக்கு, அறியாம இருக்கு. ஆனா நான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுது. அதுதான் ஐஸ்வர்யவான். இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா? கொஞ்சம் ஞானம் வந்தா போதும், எனக்கு பணக்காரன், நான் எனக்கு தெரியும். அது வரவே கூடாதுங்க. என்னைக்கு உங்களுக்கு அப்படி வருதோ நீங்க கெட்டு போயிருவீங்க. மூலாவது உங்களுக்கு கிடைக்கிற ஞானம் இல்லாம போயிடும். தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் தேவன் ஞானம் தர்றாரே தவிர, எனக்கு தெரியும் அப்படி நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு போயிடும், நிச்சயமா போயிடும். நீங்க கடைசி வரையும் கத்துக்கணும். எப்பவும் தெரியும் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க மோசம் போறீங்க. நீங்க தெரிந்து கொள்வது இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த சபையை பார்த்து தேவன் சொல்றாரு, அப்ப நினைச்சது உண்மையா தப்பா? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைச்சது உண்மையா தவறா? முற்றிலும் தவறு. இயேசு சொல்றது உண்மையா, அவங்க சொல்றது உண்மையா? இயேசு சொல்றதுதான் உண்மை. அப்ப நீங்க திரவிய சம்பன்னன் சொல்லுது பாருங்க. அடுத்து நான் பணக்காரன் சொல்வது மாத்திரம் இல்லாம திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா இயேசு சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவானாகணும்னா நெருப்பில உன்னைய போட்டு நல்லா சுடணும், புடமிடணும், இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கணும். நீ அவ்வளவு அழுக்கா இருக்கிற, அவ்வளவு பெருமையா இருக்கிற, அவ்வளவு உயர்வா உன்னை பேசிக்கிட்டு இருக்கிற, நீ பார்க்க முடியாது இருக்கிற, நீ நிர்வாணமா இருக்கிற, மொத்தமா உன்னை நெருப்புல போட்டு என்ன செய்யணும்? உன்னை நெருப்பிலே புடமிடப்பட்டனும். பொன்னை உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி உடித்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை என்ன செய்ய வாங்கிக் கொள்ளு, பார்வை அடைவதற்காக என்ன செய்ய களிம்பு போடு அப்படின்றாரு. ஆனா அது தெரியாம என்ன செய்ய அந்த சபையானது தன்னை பெரியவனா காட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குதா? மக்கள் இருக்காங்களா? இருக்கா? கொரிந்து சபை இருந்துச்சா? பவுலா அற்பமா இருந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் யோசிச்சு. உண்மையா? இல்ல. யூதர்கள் எல்லாம் தெரியும் யோசிச்சாங்க, உண்மையா? இல்ல. இயேசுதான் ஞானி, பவுல் தான் ஞானி. பாருங்க, அப்ப இந்த சபை சொல்வது பொய், இயேசு சொல்லுவதான் உண்மை. தேவன் மனம் திரும்புன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு 19ஆம் வருஷத்துல, நீ மனம் திரும்பு. மனம் திரும்பினா அவ்வளவுதான், எடுத்துருவேன், அங்கிருந்து விளக்கத்தண்டு எடுத்துருவேன்னு சொல்றாரு. அப்படியானா ஒரு பூமிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம். பூமிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். யூதர்கள் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் பொழுதே நமக்கு பெருமை வந்துருச்சுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யாருங்க?
யாக்கோபு 4:6 10 என்ன செய்றாருங்க? யாரெல்லாம் பெருமையா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறாரா, ஞானம் தருவாரா? அவர் படிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ தாழ்மை தான் நமக்கு. தாழ்மை எப்பவாவது உயர்வா பேசுமா? என்ன யாரையா தீர்ப்பு வழங்குமா? ஏதாவது முடிவுக்கு வருமா? இல்ல, என்னை தாழ்த்திக்கிட்டே தான் இருக்கும். தாழ்மை எப்பொழுதும் என்னை கடைசி வரை தாழ்த்தி கொண்டே இருக்கும். அப்ப நான் உயர்வாய் பேசுகிற பொழுது அன்னைக்கு எனக்கு பெருமை வந்துடும். பெருமை வரும்போது நான் தேவனுக்கு எதிராக நிற்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் ஆவிக்குரிய தரித்திரத்தையும் பார்த்தோம். இன்னும் நம்ம அந்த வசனத்தை முடிக்கல. ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் உண்டு, அதை நம்ம இன்னும் பார்க்கல. தரித்திரன் தனக்கு அடுத்தவனால் பாய்க்கிறான் என்பதான் பார்த்திருக்கிறோம். நம்ம கத்தசித்தமானால் வரும் வாரங்களில் அந்த பாடத்தையும் பார்த்துட்டு தான் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியும், நாம் முடிக்க முடியும். ஆக இந்த போன்ற நலமான கருத்துக்களை கற்றுக்கொள்ள தேவன் உங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. உங்களுக்கு சொல்லப்படுகிற புத்திமதிகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமையோ உயர்வோ மேட்டிமையோ இல்லாமல் நமக்காக ஒருவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு என்று நீங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்தாலே தேவன் இன்னும் ஞானம் தருவார். அது நம்ம பெருமை நினைச்சோம்னா பயமில்லாத தன்மை. பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். தேவனுடைய வார்த்தை எப்பெல்லாம் கேட்கிறோமோ பயம், அதை கை கொள்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் நமக்கு பயம் தொடர்ந்து வேணும். அதனால் நம்ம மேன்மையாய் வளருவோம். அதிக ஞானத்தை தருவார்.